டிவிகே ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல செய்தியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆ ஏன் அப்டின்னா, ரொம்ப நாளா வெயிட் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கின நாள்லேருந்து ஏகப்பட்ட சிக்கல்கள பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அதில மிகப்பெரிய சிக்கல்னு பார்த்தா, செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் சம்பவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 41 பேர் வந்து உயிரிழந்தாங்க. அதாவது கரூர்ல ஒரு கூட்ட நெரிசல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 41 பேர் வந்து உயிரிழந்தாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இத வச்சு விஜய் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கார்னர் பண்ணி அடிச்சாங்க. நெறைய பேருங்கிறத விட நெறைய மீடியாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்னர் பண்ணி அடிச்சாங்க. ஸோ அதிலிருந்து அவர் வெளிய வரக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா வந்து யாருக்கா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டம். அந்த வலி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். ஏன்னா தன்னோட கூட்டத்துக்கு வந்து இத்தன பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வலி எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா அவரு ஒரு சாதாரண மனுஷன் தானே. ஸோ அப்படி அந்த வலியெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு, கரூர் மக்கள நான் பார்த்ததுக்கப்புறம் தான், அதாவது இறந்து போன குடும்பத்தில இருக்கிறவங்கள எல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு மீட்டிங்குமே போவாம இருந்தாரு. அதே மாரி தற்காலிகமா வந்து பிரச்சாரத்த நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு கரூர் மக்கள வந்து சந்திக்கிறாரு. சந்திச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி, அழுது, கால்ல விழுந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தன் மனசுல இருந்ததெல்லாம் கொட்டி தீர்த்ததுக்கு அப்புறம், ஒரு சில மீட்டிங்கள அட்டெண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் தாவேக்காவுல இருக்கிற நிர்வாகிகள வர சொல்லி, ஒரு மீட்டிங்க கண்டக்ட் பண்ணி, அடுத்தடுத்த ஸ்டெப்புகள எடுத்து வைக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாமே யோசிக்கிறாரு. யோசிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா மறுபடியும் பிரச்சாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, தொடங்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி தான் இப்ப நான் சொல்லப் போறேன். ஸோ பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தா பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சாரம் பண்ணணும். ஸோ இந்த பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. எஸ்ஓபி மெத்தேடு வந்து கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. அந்த எஸ்ஓபி வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது சரியா தெரியல இதுவரைக்கும். எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சேலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு லொகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. சேலத்துல வந்து ஒரு 3 பிளேஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து லெட்டர் பேடா வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்ல குடுத்து, அதுக்கும் ஒப்புதல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து, இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து பேசி, போன மீட்டிங்ல நடந்த விஷயங்கள வந்து நடக்காத வேறு வந்து அத சரி செய்யணும்னு சொல்லி நெறையா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பாப்போம் பிரச்சாரத்துல என்னென்ன சுவாரஸ்யம் இருக்கு அப்படிங்கிறத வந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட எம்ஆர் வேணு பேஜ வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ ஆல்.